வணக்கம் வணக்கம் அன்பு வளங்களில் எல்லோருக்கும் இனிய கனடா வணக்கம். ஒரு எழுத்தாளர் எழுதுவது எல்லாமே கற்பனை கலந்து கொடுப்பது கதாசிரியரின் எழுத்து. நாம் பார்க்கும் அன்றாட காட்சிகள் எல்லாம் கற்பனை கதைகளாக மாறும். இது எல்லோருக்கும் புரிய வேண்டும். என்னிடம் சிலர் கேட்பார்கள், நான் ஒரு கவலையான கதை அல்லது கவிதை எழுதி அதை முகநூலில் போட்டதும் அல்லது வான்காற்றில் போட்டதும் என்ன நடந்தது என்று. அப்போது அவர்களுக்கு நான் சிரித்து கொண்டே சொல்வது, இதுதான் என் வெற்றி, அது எழுத்து, அதுக்கும் என் சொந்த வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அது வேறு, நம் வாழ்க்கை வேறு. ஆனால் இப்போது வார்த்தை என் சொந்த வாழ்க்கை, இது உண்மை. 33 ஆண்டுகள் கடந்தாலும் மங்காத பாசம் மலர்கின்றது என்னும். காலம் நகர்ந்தாலும் காதல் மட்டும் காலை பனித்துளி போல துளிர்க்கின்றது. பரபரப்பான பொழுதுகளிலும் கூட பாசம் நிறைந்த பார்வையுடன் காலையில் எழுந்து அன்பாய் தரும் ஒரு கப் தேநீர், ஒரு கப் சுடு தண்ணீர், அதிலும் மேலாய் சத்தான உணவு, பச்சை பயறு ஊற வைத்து தேங்காய் துருவல், பேரிச்சம்பழம், வால்நாட், பாதாம் பருப்பு கலந்து அன்பை சேர்த்து தயாரிக்கும் வாழ்வின் அமுது. அவள் கையில் உணவு மட்டுமல்ல, அவள் உள்ளத்தில் கரைந்த அக்கறை. அவள் செயல்களில் கடமை மட்டுமல்ல, அவள் சுவாசத்தில் ஒலிக்கும் நீசம். இணைந்து நடந்த இவ்வாழ்வை பாதை இனிமை நிரம்பிய பந்தம் ஆனது. ஆண்டுகள் கூடும் தோறும் எங்கள் இருவருக்கும் அன்பு மேலும் பெறுகின்றது. நன்றியுடன் நினைக்கும் இதயம் கொண்டீர், அதுவே எங்கள் வாழ்வின் செல்வம். இணைந்து நாங்கள் என்றும் இறைவனருளால் இன்பம் காண நன்றியுடன் ஆர்மோகன். இது நிச்சயமான உண்மை. நன்றி அன்பு உள்ளங்களே, மீண்டும் சந்திப்போம்.